காவேரி டாக்கீஸ் மூவி ரிவ்யூவுக்காக ரோஹிணி. காவேரி டாக்கீஸ் மூவி ரிவ்யூல இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் கேவி ஆனந்தோட இயக்கத்தில் விஜய் சேதுபதி, டி ராஜேந்தர், மடோனா செபஸ்டியன், விக்ராந்த், போஸ் வெங்கட் நடிச்சிருக்கிற கவன். கவன் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கற்காலத்துல வந்து மனிதன் வந்து ஆயுதங்களை பயன்படுத்தினப்ப முத அவன் தயாரிச்ச ஒரு கருவியே வந்து கவன் அப்படிங்கிற ஒரு தற்காப்பு கருவி தான். உண்டிக்கோல், குறிப்பார்த்து எரியக்கூடிய அந்த உண்டிக்கோலை வந்து கவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ரொம்ப புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, சின்ன வயசுல நீங்களாம் வந்து கவட்டை வந்து வச்சு விளையாண்டுருப்பீங்க. அந்த கவட்டையோட தூய தமிழ் சொல் தான் வந்து இந்த கவன். இந்த கவன் படத்துல யாரை குறிப்பார்த்து என்ன ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைச்சாங்க, அவங்களுடைய டார்கெட் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து ரொம்ப கமர்ஷியலா வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு கேவி ஆனந்த். கவன் படத்துடைய கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு முன்னணி செய்தி நிறுவனத்துல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நியூஸ் சேனல்ல வந்து நம்ம விஜய் சேதுபதி வந்து அதுல ஒரு ஆங்கரா வந்து வேலை செய்யறாரு. மனசுல இருக்கிறதெல்லாம் வந்து ஜேர்னலிசம் வழியா வந்து எப்படியாவது ஒரு நல்ல சமூக மாற்றத்துக்கான நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு துடிப்போடு இருக்கிற இளைஞர் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனையை வந்து இந்த சேனல்ல வந்து அவரு எடுத்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சப்ப, அங்க சேனல்ல அவருக்கு என்ன மாதிரியான எதிர்ப்புகள் வந்தது, அதற்கு பின்புலத்துல இருந்து யாரெல்லாம் வந்து இந்த சதிக்கு உடன்பாடா இருந்தாங்க, அதனால அவருக்கு என்ன ஆச்சு, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், செகண்ட் ஹாஃப்ல வந்து ஃபைனலா வந்து அவர் நினைச்ச மாதிரி வந்து உண்மையை வந்து உலகத்துக்கு எடுத்து சொன்னாரா அப்படிங்கிற விஷயத்த வந்து முழுக்க கமர்ஷியல் அம்சங்கள் கொடுத்து வந்து இயக்குனர் கேவி ஆனந்த் இந்த படத்துல சொல்லியிருக்கிறாரு. இதற்கு முன்னாடி வந்து ஜீவா வச்சு கோ அப்படிங்கிற ஒரு படம் கொடுத்தப்ப வந்து ஜேர்னலிசம் படிச்சவங்களுக்கும் சரி, இந்த மீடியா ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கும் அப்படியே பெருமையா இருந்தது. ஆஹா, போட்டோகிராஃபரா இருக்கிற ஒருத்தருடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப ஹீரோ ரேஞ்சுக்கு கொண்டு போற ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணி மீடியா மேல ஒரு நல்ல மரியாதை ஏற்படுத்தினாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கோ படத்துல எல்லாருக்குமே இருந்தது. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா, அப்படியே வந்து எல்லாத்தையும் வந்து வேற மாதிரி இது பண்ற மாதிரி வச்சு செஞ்சுட்டாரு அப்படின்னு நம்ம ஓப்பனாவே சொல்லலாம். நியூஸ் சேனல்ஸ் வந்து டிஆர்பி அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக என்ன மாதிரியெல்லாம் இறங்குறாங்க, சென்சேஷனல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக என்ன மாதிரியான சென்சிட்டிவான விஷயங்கள்லாம் செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கேவி ஆனந்த் நிறைய கற்பனைகள் நிறைய செய்து வந்து இந்த படத்துல வந்து காமிச்சிருக்கிறாரு. ஆப்வியஸ்லி இன்னைக்கு இருக்கிற எல்லா நியூஸ் சேனல்ஸும் சரி, எல்லா சேனல்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வந்து போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மைதான். ஒரு ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களுடைய ரேஞ்சை வந்து காமிச்சுக்கிறதுக்கு ஒரு டாப் பொசிஷன் போகணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவோ சவாலான சிச்சுவேஷனை வந்து நீங்க சந்திச்சுட்டு முன்னேறி வரணும் அப்படின்னு துடிப்பீங்க. நீங்க அதாவது உங்களுடைய சுய வாழ்க்கையில வந்து நீங்க பண்ணா அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்காக பண்றதாகவும், இதே மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயம் செஞ்சது அப்படின்னா இவங்க வந்து சம்திங் வந்து காட்சி ஊடகங்கள் ஏதோ பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி டிஆர்பிக்காக பண்றாங்க, மக்களோட வாழ்க்கையில விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான புரிதல் வந்து இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட வந்து இருக்கு. ரீசெண்டா கூட நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, எந்த மீடியாவும் காட்டுறது இல்லை, எந்த மீடியாவும் காட்டுறது இல்லை, எந்த மீடியாவுமே காட்டுறது இல்லை அப்படின்னா நீங்க தான் வந்து டைரக்டா வந்து ஃபுட்டேஜஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு போய் மக்களுக்கு சொன்னாங்களா அப்படிங்கிறது தெரியல. 4-5 மீடியால வந்து காமிச்ச ஒரு விஷயத்தை வச்சு அந்த சம்பந்தப்பட்ட ஃபுட்டேஜஸை வச்சுதான் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது சோசியல் மீடியால டிஸ்கஸ் பண்ணப்படுகிறது அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. இயக்குனர் கேவி ஆனந்த் மீடியாவில் ஆரம்பித்து இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியா வரைக்கும் வந்து எல்லாரையும் வந்து சிறப்பாக நிறைய விஷயங்களை வந்து கேள்வி கேட்டிருக்கிறாரு. பட் இது முழுக்க இதுதான் ஜேர்னலிசம் அப்படின்னு வந்து அவர் போர்ட்ரேட் பண்ண அந்த விஷயங்கள் மட்டும்தான் வந்து கொஞ்சம் அஸ் அ மீடியா பர்சனாக இருக்கிறதுனால ஒரு நெருடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. பட் ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃப் முழுக்க வந்து போராடி எப்படியாவது உண்மையை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக டி ராஜேந்தருடைய அவருடைய டிவியில் வந்து ஜாயின் பண்ணி அவர் போராடி சாகசங்கள்லாம் செய்து உண்மையை வந்து மக்களுக்கு உறக்க சொல்லி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து பண்ணுற மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் வந்து பார்க்குறப்ப லைட்டாக ஓகே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஆறுதல் படக்கூடிய விஷயங்களும் அங்கங்கே வச்சிருக்காரு. ஸோ இப்போ வந்து படத்தில் நடித்தவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் லுக்கெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக மண்டை மேலே விகுலாக வச்ச மாதிரி கொஞ்சம் முடியெல்லாம் வச்சு ட்ரை பண்ணியிருக்கிறாரு. க்ளீன் ஷேவ் பண்ணி நீட்டாக வந்து ஒரு ஆங்கராக கோட் போட்டுறப்ப வந்து வேற ஒரு ரொம்ப ப்ளசண்ட்டாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிறாரு. பர்ஃபார்மன்ஸில் வந்து எந்த விதமான குறையும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து எல்லா இடங்களையும் வந்து கவுண்டர்ஸ் மூலமாகவோ அவருடைய சும்மா அந்த கண் பார்வை மூலமாகவே நிறைய இடங்களில் பதில் சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி ராஜேந்தர். அவர் ஒவ்வொரு சீனில் வர்றப்பே வந்து விசில் வந்து அனலாக பறக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மிமிக்ரி பண்ணியிருக்காரு படத்தில். நிறைய வந்து அடுக்கு மொழி வசனங்களை வந்து அள்ளி விட்டுருக்கிறாரு. அடுத்ததான் அந்த படத்தில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் பர்சனாக வர்ற போஸ் வெங்கட். படம் முழுக்க வந்து ஒரு சொட்டத்தலை கதாபாத்திரத்தில் வந்து கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணி ஒரு மெச்சூர்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. நிறைய
இடங்கள்ல அதாவது இந்த ரியாலிட்டி ஷோஸ்ல வந்து அடிச்சுக்கிற இந்த அரசியல்வாதிகள்லாம் வந்து என்ன மாதிரியான பாடி லாங்குவேஜில் பேசுவாங்க, இறங்கி அடிக்கிற மாதிரியான விஷயங்கள் பண்ணால் எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து கண் முன்னாடி தத்ரூபமாக நிப்பாட்டி இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து போஸ் வெங்கட் நிறைய இடங்களை வந்து இந்த படத்தில் வந்து ஸ்கோர் பண்ணுறாரு. ஹிப்ஹாப் தமிழாவுடைய மியூசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிற அந்த பாடல், அப்புறம் அது படமாக்கப்பட்ட விதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. மற்ற சாங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து மைண்டில் வந்து நிற்கலை. மடோனா செபஸ்டியன் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஓப்பனிங்லேருந்து உருகி உருகி லவ் பண்ணி அப்புறம் வேணான்னு சொல்லி பிரேக்கப் பண்ணிவிட்டேன், மூஞ்சி தூக்கிட்டு இது பண்ணுற மாதிரி ரொம்ப ஒரு சூப்பர் டூப்பர் கேரக்டர் அப்படின்னு சொல்ல முடியாது, கூடவே இருந்து ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு கதாபாத்திரம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி அபிநந்தன் ராமானுஜம் வந்து ரொம்ப ஸ்பீடான ஒரு சினிமாட்டோகிராஃபி கொடுத்துருக்கிறாரு. இவருடைய சினிமாட்டோகிராஃபி வேகத்துக்கு ஈக்குவல் பண்ணுற மாதிரி ஆண்டனியும் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து நம்ம விறுவிறு விறுவிறு அப்படிங்கிற மாதிரி ஒரு எடிட்டிங்கும், செகண்ட் ஹாஃபில் வந்து ஜவு ஜவு ஜவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு எடிட்டிங்கையும் வந்து கொடுத்துருக்கிறாரு. மொத்தத்தில் கவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உங்களை ஃபுல்லி என்கேஜாக வச்சுருக்கிற மாதிரியும், செகண்ட் ஹாஃபில் அங்கங்கே வந்து சின்ன சின்ன லேக் லைட்டாக வந்து ஒரு ஒரு ட்ராகாக இருக்கிற மாதிரியான ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கும். ஓவரால் கவன் கேவி ஆனந்த் இயக்கத்தில் மீடியாவுக்கு அவர் கொடுத்த வஞ்ச புகழ்ச்சி அணி. இந்த கவன் படத்துக்கு நம்ம காவேரி டாக்கீஸோட ரேட்டிங் மீண்டும் காவேரி டாக்கீஸ் மூவி ரிவ்யூவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.